அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 1ல் 2வது சாப்டர் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து 3வது ப்ராப்ளம் அண்ட் 3வது வீடியோ. 2வது வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் வீடியோ எதாக இருந்தாலும் இதை பார்த்துங்க. ஃபஸ்ட் வீடியோவில் தான் எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நீங்கள் ஈவன் இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் நீங்கள் வந்து வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பரில் இந்த டயக்ராம் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வியூ டைரெக்ஷனாக இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியாஸ் தான் ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ஸோ இப்போ அநேகமாக இது 3வது வீடியோன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஹோப் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் 2வது வீடியோ நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த 3வது அண்ட் இதுக்கு அப்புறம் வர எல்லா வீடியோவும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த டயக்ராமை கொடுத்த டயக்ராமை நீங்கள் வந்து மனசில் மைண்டில் உள் வாங்கிக்கிட்டு இதை ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும், டாப் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும், சைட் வியூ வந்து அநேகமாக நான் இந்த டைரெக்ஷன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் லேட்டஸ்ட். ஸோ சைட் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 3 டிஃப்ரெண்ட் வியூஸ், ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ நீங்கள் வரையணும். வாங்க ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஜோன் தெரியுது. நான் ஆக்சுவலாக ரைட் சைட் வியூக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இது ரைட் சைடில் வரதால் லெஃப்ட் சைட் வியூ நான் வரைகிறேன்னு அர்த்தம். சரி, இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதில் எல்லா எட்ஜஸும் ஆக்சுவலாக விசிபிளாக இருக்குது. ஹிடன் எட்ஜஸ்ன்னு இதில் எதுவும் கிடையாது. ஓகே, 3D மாடலும் நம்ம பார்க்கலாம், அதுலேயும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே இது கரெக்டாக இல்லையான்ட்டு. ஒருவேளை தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட் வீடியோலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருந்தது. அந்த இதுவும் நம்ம இந்த கேட் மாடலில் நம்ம வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். அதை ரெஃபர் பண்ணோம்னா ஈஸியாக சில தவறுகளை நம்ம திருத்திக்கலாம். ஸோ இப்போது இது வந்து ஃப்ரண்ட் வியூ. தென் டாப் வியூன்றது கீழே வரும், ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே வரும். ஸோ நேர் கீழே வந்தாச்சு. இதில் வந்து இந்த எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ் இருக்கும், இதுக்கு பேரலாக இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது ஆக்சுவலாக. அது இங்கே இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பரில் வந்து ஹிடன் லைன்ஸை காமிக்க மாட்டாங்க, நீங்களாக தான் விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் மொத்தமாகவே நீங்கள் ப்ராப்ளத்தை ரீட் பண்ண பிறகு, அஃப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளம் டயக்ராமாக இருக்குது. ப்ராப்ளம் வந்து வேர்ட்ஸில் சென்டென்சஸாக இருந்தால் கூட ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து மைண்டில் இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வரைக்கணும். ஸோ அந்த 2 எட்ஜஸ் வந்து இங்கே ஹிடன் ஆயிடுச்சு. அதாவது இந்த எட்ஜ் வந்து ஈக்குவல் டு இது வந்து இங்கே வரும். சரியா? இப்போ இது வந்து டாப் வியூ. தென் லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடில் வரும். இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஹிடன் ஆகுது. இந்த ஒரு ஹிடன் எட்ஜும் இருக்குது. அது எங்கே இருக்குது? இந்த ஆர்க் இருக்குது இல்லையா, இந்த செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைன் ஃபார்ம் ஆகிற லைன் தான் இந்த ஹிடன் எட்ஜ், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி சொல்கிறேன், இந்த செமி சர்க்கிள் கட் இருக்கு இல்லையா, இந்த வியூவில் பார்க்கும்போது இங்கே அது ஒரு கோடாக தெரியும். அந்த டாப், அதுதான் இந்த இது. இப்படி நீங்கள் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே தான் டாப் வியூ வரணும். இதுங்க நான் லெஃப்ட் சைடு வியூ போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைடில் வரும். தென் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம அந்த கேட் டிராயிங்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கேட் டிராயிங், 2வது மாடல் இது. ஸோ இப்போ இதே தான், இதை அப்படியே பார்த்துங்க, இதே மாதிரி தான் இருக்குது. இதோட லைன் டிராயிங்கை பார்த்துடலாம். திருப்பியும் காமிக்கிறேன். ஸோ இதில் வித் டைமென்ஷன்ஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் மாதிரி. பட் இதில் டைமென்ஷன்ஸ் இருக்காது. பட் ஆக்சுவலாக டைமென்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது 30ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, நான் வேணால் இதை செக் பண்ணி பார்க்குறேன். 30 mm. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது ஹிடன் லைன்ஸை ஆன் பண்ணிக்கிறேன்.
ஹிடன் லைன்ஸை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூ முதல்ல பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் வியூன்றது இந்த டைரெக்ஷன், இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இது நோ ஹிடன் எட்ஜஸ், எல்லாமே விசிபிள் எட்ஜஸ். ஸோ அது கிளியராக இங்கே வெரிஃபை பண்ணிட்டோம். தென் டாப் வியூ பார்க்கலாம். டாப் வியூ இந்த மாதிரி பார்க்கும்போது இது டாப் வியூ. இதில் இந்த 2 ஹிடன் எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 2 ஹிடன் எட்ஜஸ் வருதா? ஏற்கனவே இதை விளக்கம் கொடுத்துருந்தேன். இந்த இது வந்து ஹிடன் எட்ஜாக தெரியும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. தென் லெஃப்ட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூவில் இந்த கோடு சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த கோடு இங்கே தெரியுது. ஸோ ஐ திங்க் சம்டைம்ஸ் நீங்கள் இதை வந்து மொபைல் ஃபோனில் பார்க்குறப்போ இது எல்லாமே கொஞ்சம் டார்க் பேக்ரவுண்டுன்றதால கொஞ்சம் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இது வந்து லேப்டாப்லேயும் நீங்கள் பார்க்கலாம், சிஸ்டத்துலேயும் பார்க்கலாம். சிஸ்டத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி கிளியராக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கூடவே இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸையும் நான் டைரெக்டாக உங்களை வியூ பண்ணி ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆன்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நன்றி.